ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெளியே போனால் மண்டையை பிளக்கிற வெயில், வீட்டுக்குள்ளே வந்தால் அனல் மாதிரி கொதிக்கிற தரை. என்ன பண்ணுறதுனே தெரியலையா? ஏசி வாங்க காசு இல்லை அப்படின்ற கவலையை விடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ₹1 கூட செலவு இல்லாமல் உங்கள் ரூமை எப்படி சில்லுன்னு மாற்ற போகிறோம் அப்படின்ற ஐடியா சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற ஒரு 10 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களே அசந்து போயிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ரூமை ரொம்ப சில்லுன்னு வச்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, கிராஸ் வென்டிலேஷன். நம்மளில் பல பேர் வெயில் தாங்க முடியாமல் மதிய நேரத்தில் ஜன்னலை திறந்து வைப்போம். ஸோ இதுதான் நம்ம பண்ணுற முதல் தப்பு. வெளியே 42 டிகிரி வரைக்கும் இருக்கும். ஜன்னலை திறந்தால் அந்த அனல் காற்று அப்படியே நம்ம ரூம்குள்ளே நம்ம ரூமை ஒரு ஓவன் மாதிரி மாற்றிடும். ஸோ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு சூப்பரான ஒரு டிப் இருக்குது. காலையில் 9 மணிக்கெல்லாம் ஜன்னல் அப்புறம் ஸ்க்ரீன் எல்லாத்தையும் மூடி வச்சுருங்க. ஆனால் ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம், அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் எல்லா ஜன்னலையும் திறந்துருங்க. ஸோ இதில் ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்குது. உங்கள் டேபிள் ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜன்னல் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதோட அந்த ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வெளிப்பக்கமாக பார்த்து திருப்புங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறனால ரூம்குள்ளே இருக்கிற அந்த ஹீட்டு எல்லாமே வெளியே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன, ரூம் ஃபுல்லாக ஹீட் வெளியே போனால் வெளியே இருக்கிற சில் காற்று உள்ளே தானாகவே உள்ளே வந்துடும். ஸோ இதை செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் உங்களுக்கு சூப்பரான வித்தியாசமே தெரியும். டிப் நம்பர் 2, நேச்சுரல் ஏசி ட்ரிக். பழைய காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஏசியே கிடையாது. ஆனால் அப்போவும் அவங்க வீட்டை ஏசி ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க. எப்படின்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. உங்கள் வீட்டு ஜன்னல் ஸ்க்ரீனில் லேசாக தண்ணி தெளித்து விடுங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பழைய காட்டன் பெட்ஷீட் இருக்குல்ல, அதை எடுத்து தண்ணியில் நனைச்சி அதை நல்லா புழிஞ்சிட்டு ஜன்னலில் தொங்க விட்டுருங்க. வெளியே இருந்து வர அந்த அனல் காற்று இருக்குல்ல, இந்த ஈரமான அந்த பெட்ஷீட்டில் பட்டு உள்ளே வரப்போ அப்படியே ஏசி காற்றா மாறி உங்களுக்கு சில்லுன்னு மாறும். ஸோ உங்களுக்கு இன்னும் அதிகமாக குளிர்ச்சி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் வெட்டிவேர் அதை வாங்கி நீங்கள் ஸ்க்ரீன் மாதிரி அப்படியே அங்கே கட்டி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சூப்பராக குளிர்ச்சி மட்டும் இல்லை, அதில் தண்ணி தொளிங்க. இதிலேருந்து வர்றது குளிர்ச்சி மட்டும் இல்லை, உங்கள் ரூமே ஒரு தெய்வீகமான வாசனையில் அள்ளும். ஸோ இதுதான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின நேச்சுரல் கூலிங் சிஸ்டம். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுதான்றதை சொல்லுங்கள். டிப் நம்பர் 3, ஐஸ் க்யூப் ஹேக். இப்போது ஒரு சூப்பரான ஐடியா. ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரே கூட எடுத்துக்கலாம். அதில் நிறைய ஐஸ் கட்டியெல்லாம் போட்டுக்கோங்க. உங்கள் டேபிள் ஃபேனுக்கு முன்னாடி, அதாவது ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு அதை மேலே வச்சுடுங்க. இப்போ நீங்கள் ஃபேனை ஆன் பண்ணுங்கள். அந்த பாத்திரத்தில் இருக்கிற ஐஸ் கட்டி மேலே பட்டு வர காற்று நிஜமாக ஏசி காற்றை விட அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். ஸோ உங்கள் மேலே அந்த காற்று படுறப்ப ரொம்ப சூப்பராக சில்லுன்னு இருக்கும். இது ஒரு சின்ன ரூமில் 10 நிமிஷத்தில் கூல் பண்ணிடும், ஒரு சின்ன ரூமாக இருந்துச்சு அப்படின்னா. இன்னமும் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். இந்த ஐஸ் கட்டி கரையாமல் இருக்க அந்த தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஐஸ் கட்டி கரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் உங்கள் வீட்டு செடிக்கு ஊற்றிருங்க. அப்படின்னா தான் செடியும் ரொம்ப ஜில்லுன்னு ஃபீல் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிப் போகலாமா? டிப் நம்பர் 4, ரெடியூஸ் ஹிடன் ஹீட். நம்ம வீட்டை சூடாக்குறது வெளியேருந்து வர சூரியன் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே சில வில்லன்கள் இருக்காங்க. ஸோ அது யாருன்னு பார்க்குறீங்களா? நாம் பயன்படுத்துகிற அந்த பழைய குண்டு பல்பு தான். ஸோ வெளிச்சத்தை விட அது வெப்பத்தை தான் அதிகமாக வெளியேற்றும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த குண்டு பல்பெல்லாம்
போடாமல் எல்இடி பல்புக்கு வந்து மாறுங்க. அது ரூம் ஹீட்டை வந்து குறைக்கும். ஸோ அதே மாதிரி டிவி, லேப்டாப் இதெல்லாம் தேவையில்லாத நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. அடுத்ததாக உங்கள் ரூம்குள்ளே ஒரு சின்ன மினி கார்டன் வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கற்றாழை, அப்புறம் வந்து ஸ்னேக் பிளான்ட்டுன்னு இருக்குது, இல்லைன்னா மணி பிளான்ட்டு, இந்த மாதிரி செடி எல்லாமே நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம். ஸோ இதனால் வந்து காற்றுல இருக்கிற அந்த தேவையில்லாத இதெல்லாம் வந்து உறிஞ்சிட்டு ஆக்சிஜனை மட்டும் நம்மளுக்கு வந்து அதிகமாக கொடுக்கும் இந்த செடியை வளர்த்திங்கன்னா. ஸோ செடிகள் இருக்கிற இடத்துல இயற்கையாகவே வந்து வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 டிகிரி வரைக்கும் கம்மியாக இருக்கும். ஸோ இது உங்கள் ரூமுக்கு வந்து ஒரு தனி அழகையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குளிர்ச்சியும் வந்து கொடுக்கும். டிப் நம்பர் 5, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். அதாவது வந்து மதிய நேரத்தில் ரூம் வந்து அனலாக கொதிக்கும்ல. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தடவை தரையை நல்லா சில் வாட்டரில் தொடச்சிட்டிங்கன்னா தரை வந்து உங்களுக்கு குளிர்ச்சியாக இருந்தாலே அந்த அறையில் இருக்கிற காற்றும் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில்லுன்னு மாறிடும். ஸோ இங்கே ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட் இருக்குது. என்னென்னா, நீங்கள் தரையை துடைக்கிறப்ப தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்புக்கு வந்து அதாவது வந்து ஹீட்டை உறிஞ்சிற தன்மை வந்து ரொம்ப அதிகம். ஸோ இது தரையில் இருக்கிற ஹீட்டை வந்து சீக்கிரமாகவே வந்து வெளியேற்றிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் வந்து உங்கள் தரையை வந்து சில்லுன்னு வச்சுருக்கோம். ஸோ இதை செஞ்சு பாருங்கள், வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். உங்கள் வீடு டாப் ஃப்ளோரில் இருந்தால் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. சூரியனோட தாக்கம் நேரடியாக மொட்டை மாடியில் பட்டு தரை வழியாக அந்த ஹீட்டை அப்படியே உங்கள் ரூம்குள்ளே இறங்கும். ஸோ இதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மொட்டை மாடியில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, கூல் ரூஃப் பெயிண்ட்டுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அதை அடிச்சிடுங்க. அப்படின்னா அதுக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது வந்து எல்லார் வீட்லேயும் சுண்ணாம்பெல்லாம் அடிப்போம்ல. ஸோ அந்த சுண்ணாம்பு கூட நீங்கள் அடிச்சிடலாம். ஏன்னா வெள்ளை நிறத்துக்கு, அந்த வெள்ளை கலருக்கு வந்து சூரிய கதிர்களை அப்படியே எதிரொலிக்க ரிஃப்ளெக்ட் பண்ணுற தன்மை இருக்குது. ஸோ கருப்பு நிறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டை அப்படியே உறிஞ்சிக்கிடும். ஆனால் வெள்ளை கலர் மட்டும்தான் அதை திருப்பி அனுப்பிடும். ஸோ அதனால் உங்கள் வீட்டு தரை வந்து சூடாகாது. ரூம் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 டிகிரி வரைக்கும் கண்டிப்பாக குறையும். இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் வீடு ஒரு நேச்சுரல் கூலர் மாதிரி மாறிடும். கூல் ரூஃப் பெயிண்ட்டு நீங்கள் வந்து கடையில் கேட்டாலே கிடைக்கும். இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து மாடியில் வந்து அந்த கூல் ரூஃப் பெயிண்ட்டு வந்து அடிச்சிடுறாங்க. இப்போ புதுசாக வீடு கட்டுறவங்க கூட இந்த மாதிரி பெயிண்ட் வந்து அடிச்சிடுறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே அதிக ஹீட்டை உருவாக்குற இன்னொன்று முக்கியமான பிளேஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிச்சனு தான். மதிய நேரத்தில் நம்ம சமைக்கிறப்ப அந்த ஸ்டவ்லேருந்து வர அந்த அனல் காற்று அப்படியே வீடு முழுசும் பரவி மொத்த ரூமையும் சூடாக்கிரும். ஸோ இதை குறைக்கிறதுக்கு சூப்பரான சிம்பிள் பிளான் இருக்குது. என்னென்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே வந்து சீக்கிரமாக சமைச்சு உங்கள் கிச்சனை லாக் பண்ணிடுங்க. மதிய நேரத்தில் நீங்கள் வந்து அதாவது வந்து அடுப்பு எரியறதை குறைச்சாலே போதும். வீட்டோட வெப்பநிலை வந்து ஹீட் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி சமைக்கிறப்ப நீங்கள் மறக்காமல் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து நீங்கள் போட்டுருங்க. அப்போனா தான் வந்து அந்த சூடான காற்று உடனே வெளியே போயிடும். முடிஞ்சால் ஜன்னலையும் திறந்து வைங்க. கிச்சன் கூலாக இருந்தாலே வீடு வந்து ரொம்ப கூலாயிரும். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், நம்ம உடம்போட வெப்பத்தை, ஹீட்டை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோங்கிறது தான். ஸோ சம்மரில் பார்த்திங்கன்னா நம்ம போடுற ட்ரெஸ்ஸும் நம்ம படுக்கிற பெட்ஷீட்டும் கூட நம்ம ரூம் ஹீட்டை வந்து நமக்கு அதிகமாக காட்டும். ஸோ தயவு செஞ்சு இந்த வெயில் காலத்தில் வந்து அந்த பளபளப்பான பாலிஸ்டர் துணிகளை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது காத்தோட்டத்தை தடுத்து உங்களை வந்து அதிகமாக வந்து வேர்க்க வைக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 100% காட்டன் துணிகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ காட்டன் துணி வந்து நேச்சுரலாகவே வந்து ரொம்ப காத்தோட்டமாக
இருக்கும். வியர்வையும் கூட வேகமாக உறிஞ்சும். ஸோ அதனால் நீங்கள் குறிப்பாக உங்கள் பெட்ஷீட் எல்லாமே வந்து வெள்ளை கலருக்கு மாறிடுங்க. இல்லாட்டினா லைட் கலரில் இருந்தால் கூட போதும். ஸோ அது வெப்பத்தை வந்து உறிஞ்சாமல் உங்கள் உடம்பை வந்து ரொம்ப சில்லுன்னு வந்து வச்சுக்கிடும். ஸோ ராத்திரி நேரத்தில் நிம்மதியாக தூங்கணும்னா இதுதான் பெஸ்ட் ஐடியா. இப்போது இன்னொரு சூப்பர் டிப் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி இல்லை 6 மணி அளவில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இல்லாட்டினா ஜன்னலுக்கு வெளியில் இருக்கிற அந்த தரையில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. அனலாக இருக்கிற அந்த தரை மேலே அந்த தண்ணி படுறப்ப அது ஆவியாகி சுற்றி இருக்கிற காற்றையும் வந்து வேகமாக சில்லுன்னு மாற்றிடும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தரை வந்து அந்த ஹீட் எல்லாமே போய் குளிர்ச்சி அடையும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஜன்னலை திறந்தீங்கன்னா ரூம்குள்ளே வரப்போகிற காற்று வந்து அப்படியே இதமாக ஏசி காற்று மாதிரி சில்லுன்னு இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், வீட்டுக்குள்ளே தண்ணி தெளிக்க வேண்டாம். ஏன்னா அது வந்து ஹியூமிடிட்டியை வந்து அதிகமாக்கிடும். ஸோ வெளியே மட்டும் நீங்கள் தண்ணி தெளிங்க, ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். இவ்வளவு டிப்ஸ் பார்த்தோம். ஆனால் கடைசியாக ஒன்று, ரூமை மட்டும் கூலாக வச்சா போதுமா? கண்டிப்பாக போதாது. நம்ம உடம்பையும் சில்லுன்னு வச்சுக்கிடணும். ஏன்னா வெளியில் இருக்கிற வெப்பத்தை விட நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் அதிகமாக இருந்தால் ரூம் எவ்வளோ கூலாக இருந்தாலும் அது நம்மளுக்கு வந்து அனலாக தான் தெரியும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப தாகம் எடுக்கிற வரைக்கும் தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க. நிறைய தண்ணி குடிங்க. தாகம் இருந்தால் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்றது இல்லை. இந்த மாதிரி இந்த சீசனில் கிடைக்கிற நுங்கு, இளநீர், தர்பூசணி, அப்புறம் நம்ம ஊர் ஸ்பெஷல் பழைய சாதம், இதையெல்லாம் தேடி பிடிச்சி சாப்பிடுங்க. உங்கள் உடம்பு வந்து உள்ளேருந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தாலே நீங்கள் இருக்கிற இடமும் உங்களுக்கு ரொம்ப இதமாக குளிர்ச்சியாக தெரியும். ஸோ ஆரோக்கியம்தான் எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு. ஸோ அதை மறந்துடாதீங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் நீங்கள் எதை முதல்ல ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது வரைக்கும் என்ன மாதிரியான உங்கள் வீட்டை வந்து ரொம்ப சில்லுன்னு வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன ஐடியா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.